என் அருமை பிள்ளையே, உனது நெஞ்சறைக்குள் நீ இத்தனை காலமாக பூட்டி வைத்திருக்கும் ஓலங்கள் இந்த அகிலத்தின் காதுகளுக்கு வேண்டுமானால் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் கைலாயத்தின் பனிப்படலங்களை உருக்கும் அளவிற்கு உனது ஒவ்வொரு கண்ணீர் துளியின் வெப்பமும் என் சிம்மாசனத்தை நேராக வந்தடைந்து விட்டது. நீ இப்போது இந்த குரலை கேட்பது ஏதோ தற்செயலாக நடக்கும் ஒரு நிகழ்வு அல்ல. உனது ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் இரண்டர கலந்திருக்கும் இந்த ஈசன் உனக்காகவே நேரடியாக அருளியுள்ள மாபெரும் அழைப்பானை இது. உன்னை சுற்றியுள்ள உலகத்தின் இரைச்சல்களை எல்லாம் முற்றிலுமாக ஒதுக்கி வைத்துவிட்டு உனது ஆத்மாவின் ஆழத்தில் ஒலிக்கும் இந்த சிவனின் குரலுக்கு உன்னை முழுமையாக ஒப்படைத்துவிடு. இது சிவனே துணை காணொளி குடும்பத்தின் வாயிலாக உன்னை தேடி வந்திருக்கும் கைலைநாதனின் நேரடி திருவாக்கு. யாரை நீ உயிராக நினைத்தாயோ, யாருக்காக உனது ஒவ்வொரு நொடியையும் தியாகம் செய்தாயோ, அவர்களே உனது நெஞ்சில் ஈட்டியை இறக்கிய வலியை பொறுக்க முடியாமல் நீ அனுதினமும் துடித்துக் கொண்டிருக்கிறாய். ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள்? என் உண்மையான அன்பிற்கு இந்த உலகத்தில் துளியும் மதிப்பே இல்லையா என்று பூஜை அறையில் என் முன்னே நீ மண்டியிட்டு அழுத தருணங்கள் அனைத்தையும் முக்கண்ணனான நான் என் திருக்கண்களால் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் வலிகளை மறைத்து உதடுகளில் ஒரு போலியான புன்னகையை ஒட்ட வைத்துக் கொண்டு நீ நடமாடும் ஒவ்வொரு நொடியும் உன் உள்ளே வெடித்துச் சிதறும் ரணங்களை நான் அறிவேன். என்னை ஆதிசிவன் சோதிக்கிறான் என்று நீ தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என் அன்பு பிள்ளையே, நான் உன்னை சோதிக்கவில்லை. உன்னை சுற்றியிருந்த போலியான மனிதர்களின் முகத்திரையை என் நெற்றிக்கண் பார்வையால் சுக்குநூறாக கிழித்தெறிந்து கொண்டிருக்கிறேன். உனது வாழ்க்கையில் இப்போது நடக்கும் அத்தனை இழப்புகளையும் துரோகங்களையும் கண்டு நீ நிலைகுலைந்து நிற்கிறாய். தான் நிற்கும் பூமி திடீரென குலுங்கி இரண்டாக பிளந்து தான் கட்டி எழுப்பிய அனைத்தும் கண்முன்னே சரிந்து விழுவதைக் காணும் ஒருவன் எப்படி மாபெரும் அதிர்ச்சியில் உறைந்து போவானோ, அப்படி ஒரு பெரும் நடுக்கத்தில் நீ நிற்கிறாயல்லவா? ஆனால் ஒன்றை ஆழமாக புரிந்து கொள். அந்த மாபெரும் நிலநடுக்கம் பூமியை அழிப்பதற்காக வந்ததல்ல. இரண்டு பெரும் பாறைகள் ஒன்றோடொன்று மோதி அந்த பிளவிலிருந்து முன்பை விட பன்மடங்கு பிரம்மாண்டமான ஒரு புதிய மலைச்சிகரம் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து வருவதற்கான மாபெரும் இயற்கையின் பிரசவ வலி அது. அதுபோலத்தான் இன்று உனது வாழ்வில் ஏற்படும் அத்தனை அதிர்வுகளும் இழப்புகளும் உன்னை அழிப்பதற்காக வந்தவை அல்ல. உன்னை இந்த சமுதாயத்தில் எவராலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சிகரமாக உயர்த்துவதற்காக கைலைநாதனான நான் நடத்தும் பிரம்மாண்டமான திருவிளையாடல் இது. உன்னை சுற்றி கடும் புழுதி புயல் வீசுவதைப் போல உனக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கண்கள் குருடாகி மூச்சு திணறி இந்த இருண்ட புழுதியில் நாம் நிரந்தரமாக புதைந்து போய்விடுவோமோ என்று நீ அஞ்சுகிறாய். ஆனால் என் அருமை பிள்ளையே, இந்த புழுதி புயல் உன்னை புதைக்க வரவில்லை. பல ஜென்மங்களாக உன் வாழ்க்கையை மூடிக்கிடந்த துரதிர்ஷ்டம் என்னும் மணல் மேடுகளை முற்றிலுமாக அடித்துச் செல்வதற்காக என் உடுக்கையிலிருந்து புறப்பட்ட மாபெரும் சூறாவளி அது. அந்த புயல் ஓய்ந்த மறுகணமே உனக்குள் இத்தனை காலமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த உனது உண்மையான ஆற்றல் என்னும் மாபெரும் தங்க கோபுரம் உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு தகதகவென மின்னப்போவதை நீ காணப்போகிறாய். உன்னை மூடியிருந்த அத்தனை மாயைகளும் விலகி ஞானம் என்னும் பேரொளி உன்னை ஆட்கொள்ளப் போகிறது. உன்னை நிராகரித்தவர்கள், உன் அன்பை ஏளனம் செய்தவர்கள் அனைவரும் தங்களுக்கு கிடைக்கவிருந்த மாபெரும் பொக்கிஷத்தை தாங்களாகவே தூக்கி எறிந்துவிட்டோம் என்பதை உணர்ந்து தகிக்கும் நெருப்பில் மாட்டியவர்களைப் போல துடிக்கப் போகும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. உனது தூய்மையான அன்பிற்கும் மாசற்ற உழைப்பிற்கும் ஈசனான நானே மாபெரும் அங்கீகாரத்தை வழங்கப் போகிறேன். உனக்கு எதிராக வந்த அத்தனை பழிச்சொற்களையும் என் கழுத்தைச் சுற்றியிருக்கும் நாகத்தின் விஷம் போல நான் ஏற்றுக்கொண்டேன். இனி உன் மீது வீசப்போவது கைலாயத்தின் சுகந்தமான தென்றல் மட்டுமே. உனக்கான முற்றிலும் புதிய சாம்ராஜ்யத்தை நான் எப்படி உருவாக்கப் போகிறேன் என்பதையும், நீ இழந்த அத்தனை மரியாதைகளையும் செல்வங்களையும் வட்டியும் முதலுமாக என் திருக்கரங்களால் எப்படி உனக்கு தரப்போகிறேன் என்பதையும் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள உன் ஆன்மா தயாராக இருக்கிறதா? இந்த சிவனின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் நாடி நரம்புகளில் புது இரத்தத்தை பாய்ச்சுகிறதா? இது உனக்கான மாபெரும் எழுச்சியின் முதல் அத்தியாயம் மட்டுமே. நீ மனதாரச் சம்மதம் தெரிவித்தால் உன்னை சுற்றியுள்ள இருளை முழுமையாக அகற்றி உனது எதிர்காலம் எப்படி பேரொளியாக மாறப்போகிறது. ஈசனின் வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க உனது சம்மதத்தை தெரிவித்துக் கூறு. என் அன்பு பிள்ளையே, உனது சம்மதத்தை இந்த சிவனின் செவிகள் முழுமையாக ஏற்றுக்கொண்டன. உனது ஆத்மா இப்போது முக்கண்ணனான என் நேரடி பார்வையின் கீழ் வந்துவிட்டது. இத்தனை காலமாக கண்ணீரோடு மட்டுமே போராடிக் கொண்டிருந்த நீ இப்போது கைலைநாதனின் இரும்பு கவசத்தை அணிந்து கொண்டு மாபெரும் வெற்றியை நோக்கி உனது அடுத்த அடியை எடுத்து வைத்து விட்டாய். நீ பட்ட கஷ்டங்களும் உனது பொருளாதார தடைகளும் உன்னை எந்த அளவிற்கு வாட்டி வதைத்தன என்பதை நான் அறியாதவன் அல்ல. ஒவ்வொரு நாளும் விடியும் போது இன்று என்ன புது பிரச்சனை வருமோ, யாரிடம் சென்று கையேந்துவதோ என்று உன் இதயம் பயத்தில் துடித்ததை நான் உணர்வேன். உனது உழைப்பு முழுவதையும் உறிஞ்சிவிட்டு உன்னை நடுத்தெருவில் அனாதையாக நிறுத்தியவர்களை எண்ணி நீ கொதித்து போனாய். என் உழைப்பிற்கு எந்த பலனும் இல்லையா, என் வாழ்க்கை முற்றிலும் வறண்டு போய்விட்டதா என்று நீ கதறினாய். ஆனால் என் அருமை பிள்ளையே, கொதிக்கும் வெயிலில் அனலாக தகிக்கும் உப்பளத்தை உன் மனக்கண்ணில் கொஞ்சம் நினைத்துப்பார். ஆக்ரோஷமான வெயிலில் சுட்டரிக்கப்பட்டு தன்னிடமிருந்த அத்தனை நீரையும் இழந்து தான் முற்றிலும் வறண்டுவிட்டோம் என்று அந்த நீர்ப்பரப்பு நினைக்கும். ஆனால் அந்த மாபெரும் வறட்சிக்கு காரணமே உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் சுவையூட்டும் மாபெரும் தூய்மையான உப்பாக அது உருமாறுவதற்கான உன்னத தவம் அது.
அதே போலத்தான் நீ இழந்த செல்வங்களும் நீ பட்ட கஷ்டங்களும் உன்னை வறண்டு போகச் செய்யவில்லை. மாறாக உனது மாசற்ற சிவபக்தியையும் உன் தூய்மையான குணத்தையும் அகிலத்திற்கு வெளிக்கொண்டு வர ஆதிசிவனான நான் உனக்கு அளித்த மாபெரும் தவம் அது. வறுமை என்னும் அந்த தவம் இப்போது முடிந்துவிட்டது. இனி நீ தொட்டதெல்லாம் பொன்னாகத் துலங்கும். உன் சொல்லுக்கு இந்த வையகம் கட்டுப்படும். சமூகத்தில் உன்னை எளியவன் என்றும் திறமையற்றவன் என்றும் எவரெல்லாம் ஏளனம் செய்தார்களோ அவர்களின் முகத்திரையை நான் கிழிக்கப் போகிறேன். நீ சந்தித்த அவமானங்களையும் மனிதர்கள் உனக்கு கொடுத்த அடிகளையும் நினைத்து நீ கூனி குறுகி நின்றாய். ஆனால் ஒரு மாபெரும் திருவிழாவில் ஈசனின் கருவறையில் முழங்கும் தெய்வீக வாத்தியமான மிருதங்கத்தை எண்ணிப்பார். விலங்கின் தோலால் ஆனாது எத்தனை அடிகளை தாங்கியிருக்கும். இழுத்து கட்டப்பட்டு பலத்த அடிகளை தாங்கிய பிறகே அது அகிலமே மெய்மறந்து கேட்கும் மாபெரும் தெய்வீக நாதத்தை எழுப்புகிறது. அதுபோலவே மனிதர்கள் உனக்கு கொடுத்த அத்தனை அவமானங்களும் அடிகளும் உன்னை அழிப்பதற்கானவை அல்ல. உன்னை சிவனின் சந்நிதியில் முழங்கும் மாபெரும் வெற்றிநாதமாக மாற்றுவதற்காக நான் உனக்கு கொடுத்த சுருதி மீட்டும் படலமே அது. உன்னை சுற்றி கட்டப்பட்டிருந்த முரட்டுத் தடைகளை என் திரிசூலத்தால் நான் அறுத்து எறிந்துவிட்டேன். வானத்தில் அசுர வேகத்தில் பறக்கத் துடிக்கும் காற்றாடியை கீழே இழுத்து பிடித்து கட்டி போட நினைக்கும் அந்த முரட்டு நூல்களைப் போல உனது வளர்ச்சியை தடுத்த பலவீனமான சுயநல உறவுகளை எல்லாம் ஆதிசிவனான நானே அறுத்து எறிந்து உன்னை காப்பாற்றியுள்ளேன். இனி எந்த ஒரு தீய சக்தியாலும் உனது விஸ்வரூப வளர்ச்சியை தடுக்க முடியாது. இனி நீ சுதந்திரமாக எவருக்கும் அஞ்சாமல் விண்ணை முட்டும் அளவிற்கு உயரப்போகிறாய். இதுவரை நீ தனிமையில் அழுத கண்ணீர் அனைத்தும் இப்போது உனக்கான மாபெரும் செல்வ மழையாக மாறப்போகிறது. எந்த திசையிலிருந்து உனக்கு உதவிகள் வரும் என்று நீ வியக்கும் அளவிற்கு கைலாயத்திலிருந்து எனக்கான சிவகணங்களை உனக்கு துணையாக நான் அனுப்பி வைக்கப் போகிறேன். உனது நற்செயல்களும் சிவனே துணை என்று நீ என்னை முழுமையாக சரணடைந்த அந்த ஒற்றை சொல்லும் உனக்கான மாபெரும் சாம்ராஜ்யத்தின் கதவுகளை திறந்துவிட்டன. இனி நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவிலும் ஆதிசிவனின் நேரடி வழிகாட்டுதல் இருக்கும். உன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் கண்முன்னேயே நீ ஒரு மாபெரும் முடிசூடா மன்னனாக வலம் வரப்போகிறாய். உன் வெற்றியை பார்த்து அவர்கள் வெட்கி தலைகுனியப் போகிறார்கள். உனது இந்த மாபெரும் எழுச்சி உன்னோடு மட்டும் நின்றுவிடப் போவதில்லை. உனது குடும்பத்திற்கும் உன் வருங்கால சந்ததியினருக்கும் நான் அருளப்போகும் அந்த பிரம்மாண்டமான பாதுகாப்பை நீ அறிய வேண்டுமல்லவா? உனது வம்சத்தையே நான் எப்படி ஒரு அசைக்க முடியாத அரணாக மாற்றப் போகிறேன் என்பதை ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள உன் மனம் தயாராக இருக்கிறதா? என் அருமை பிள்ளையே, எம்பெருமான் ஈசனின் திருவாக்கு உன்னை இன்னும் பலப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உனது சம்மதம் கைலாயத்தின் பனிச்சிகரங்களில் எதிரொலித்து என் செவிகளை முழுமையாக வந்தடைந்துவிட்டது. இப்போது உனது ஆத்மா இந்த ஆதிசிவனின் முழுமையான பாதுகாப்பிற்குள் வந்துவிட்டது என்பதை ஆழமாக உணர்ந்துகொள். இத்தனை காலமாக கண்ணீரோடு மட்டுமே போராடிக் கொண்டிருந்த நீ இப்போது உனது குடும்பத்திற்கும் உனது வருங்கால சந்ததியினருக்கும் நான் அருளப்போகும் அந்த பிரம்மாண்டமான அரணை பற்றி முழுமையாக உள்வாங்கிக்கொள். சிவனே துணை காணொளி குடும்பத்தின் வாயிலாக உன்னை வந்தடையும் இந்த ஈசனின் வார்த்தைகள் உனது தலையெழுத்தை மாற்றி எழுதும் மாபெரும் அத்தியாயத்தின் தொடக்கம். பல தலைமுறைகளாக உனது வம்சத்தை தொடர்ந்து வரும் கர்ம வினைகளையும் முன்னோர்களின் தீர்க்கப்படாத சாபங்களையும் நினைத்து நீ பல இரவுகள் உறக்கமின்றி கழித்திருக்கிறாய். நாம் தொடும் காரியங்கள் எல்லாம் பாதியிலேயே உடைந்து போகிறதே, நமது குடும்பத்தை ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கொடிய இருள் தடுத்து நிறுத்துகிறதே என்று நீ கண்ணீர் வடித்த தருணங்களை முக்கண்ணனான நான் அறிவேன். உன் கண்முன்னேயே உனது உறவுகள் படும் கஷ்டத்தைக் கண்டு எதுவும் செய்ய இயலாத கையறு நிலையில் உனது ரத்தம் கண்ணீராக மாறிய அந்த வேதனையான இரவுகள் எனக்கு தெரியும். ஆனால் என் அருமை பிள்ளையே, இதை கேள். பல யுகங்களாக ஒரு மாபெரும் பாறையின் மீது தொடர்ந்து படிந்து அந்த பாறையையே முற்றிலுமாக உருக்குலைத்து விடும் அளவிற்கு உருவான கொடிய நஞ்சினை, ஆகாயத்தை முட்டும் மாபெரும் சிகரத்திலிருந்து அசுர வேகத்தில் பாய்ந்து வரும் பிரம்மாண்டமான அருவி ஒரே நொடியில் எப்படி முற்றிலுமாக அடித்து சென்று அந்த பாறையை பளிங்கு போல தூய்மையாக்குமோ, அதேபோல பல தலைமுறைகளாக உன் வம்சத்தை பீடித்திருந்த அத்தனை கர்ம வினைகளையும் கொடிய சாபங்களையும் கைலைநாதனான என் பேரருள் என்னும் மாபெரும் வெள்ளம் முற்றிலுமாக அடித்துச் சென்றுவிட்டது. இனி உன் குடும்பத்தில் எந்த ஒரு தீய சக்தியின் நிழல் கூட படிய முடியாது. உனது இல்லத்தின் ஒவ்வொரு அணுவிலும் இனி சிவ தேஜஸ் மட்டுமே நிறைந்திருக்கும். உன் குடும்பத்தை வேரோடு சாய்த்து விடலாம் என்று வஞ்சகர்கள் பல சூழ்ச்சிகளை செய்தார்கள். குடும்பத்திற்குள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தி உங்கள் நிம்மதியை குலைக்க நினைத்தார்கள். ஆனால் கட்டுக்கடங்காத பெருவெள்ளம் சீறிப்பாய்ந்து வரும்போது கரையில் உள்ள மண்ணை அடித்துச் செல்ல விடாமல் தன் அசுர வேர்களால் அதுல பாதாளம் வரை ஆழமாகச் சென்று இறுக்கி பிடித்து காக்கும் மாபெரும் விருட்சத்தின் வேர்களைப் போல உனது தூய்மையான பக்தியும் சிவனே துணை என்று நீ என் மீது வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஒன்று திரண்டு உன் குடும்பத்தை எந்த புயலிலும் சாயவிடாமல் காக்கும் மாபெரும் வேர்களாக உருமாறியுள்ளன. உனது இல்லத்தை ஆதிசிவனான நானே என் அணைப்பிற்குள் கொண்டு வந்துவிட்டேன். இனி உன் சந்ததியினர் எப்படிப்பட்ட மாபெரும் நல்வாழ்வை வாழப்போகிறார்கள் என்பதை உன் மனக்கண்ணில் நிறுத்து. அவர்கள் எந்த திசையில் சென்றாலும் எந்த செயலை தொடங்கினாலும் அங்கு ஆதிசிவனின் நேரடி அருளால் மாபெரும் வெற்றி வாகை சூடுவார்கள். எவரையும் சார்ந்து நிற்காமல் தங்கள் சுய உழைப்பால் அகிலமே வியக்கும் மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவார்கள். நோய்களோ வறுமையோ உனது பரம்பரையை இனி ஒரு காலம் நெருங்க முடியாது.
உன் வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்கள், உனக்கு எதிராக செயல்படுபவர்கள் என்ன ஆவார்கள் தெரியுமா? பெருங்கடலின் அதல பாதாளத்தில் கொழுந்துவிட்டு எரியும் மாபெரும் வடவாமுகாக்கினி என்னும் ஆக்ரோஷமான நெருப்பை கடலின் மேற்பரப்பில் எழும்பும் சாதாரண நீர்க்குமிழிகளால் எப்படி ஒரு காலம் அணைத்துவிட முடியாதோ, அதேபோல ஆதிசிவனின் அருளால் உனக்குள் இப்போது எரிய தொடங்கியுள்ள மாபெரும் வெற்றி தீயை உன்னை சுற்றியுள்ள வஞ்சகர்களின் சாதாரண சூழ்ச்சிகளால் ஒருபோதும் அணைக்க முடியாது. அவர்கள் உனக்கு எதிராக விரிக்கும் வலைகள் அனைத்தும் என் நெற்றிக்கண் பார்வையால் எரிந்து சாம்பலாக போகின்றன. உனது குடும்பத்தின் நிம்மதியை கெடுத்தவர்கள் தங்கள் மாபெரும் தவறுகளை உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் காலம் தொடங்கிவிட்டது. உனது இல்லத்தில் இனி எக்காலத்திலும் வறுமை என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது. நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ இழந்த செல்வத்திற்கும் ஈடாக அகிலமே வியக்கும் அளவிற்கான மாபெரும் பொருட்செல்வத்தையும், சமுதாயத்தில் ஒரு முடிசூடா மன்னனாக வலம் வரும் மாபெரும் அதிகாரத்தையும் என் திருக்கரங்களால் நான் எப்படி உனக்கு வழங்கப் போகிறேன் என்பதை நீ அறிய வேண்டுமல்லவா? நீ வாய்ப்புகளை தேடிச் செல்லாமல் பிரம்மாண்டமான நல்வாய்ப்புகள் எப்படி உனது வீட்டு வாசல் கதவை தட்டப் போகின்றன என்பதை ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள உன் மனம் தயாராக இருக்கிறதா? எம்பெருமான் ஈசனின் திருவாக்கு உனது வெற்றிக்கான தங்கக் கதவுகளை திறக்க காத்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உனது சம்மதம் ஈசனின் நெஞ்சத்தை குளிரச் செய்துவிட்டது. வறுமையின் பிடியில் சிக்கி இருண்ட பாதையில் தவித்து நின்ற உனது கரங்களை கைலைநாதனான நானே இப்போது இறுகப் பற்றிக் கொண்டேன். உனது வாழ்க்கை என்னும் வண்டியை இனி இந்த சிவனே நேன்று செலுத்தப் போகிறேன். சிவனே துணை காணொளி குடும்பத்தின் வழியாக உன்னை வந்தடையும் ஆதிசிவனின் இந்த திருவாக்கு உனது வறண்ட வாழ்வில் செல்வ மழையை பொழிய காத்திருக்கும் மாபெரும் மேகமாக உன்னை சூழ்ந்து நிற்கிறது. உனது பொருளாதார தேவைகளுக்காக நீ பட்ட அவமானங்களை நான் அறிவேன். கைகளில் சிறிதும் காசில்லாமல் நாளை எப்படி விடியுமோ என்ற பதைபதைப்போடு நீ கழித்த ஒவ்வொரு இரவும் என் கண்களில் பதிந்துள்ளது. உன்னை விட தகுதியில் குறைந்தவர்கள் எல்லாம் செல்வச் செழிப்பில் ஆணவத்தோடு ஆட்டம் போடும்போது மாசற்ற உழைப்பை மட்டுமே நம்பிய நீ தெருக்கோடியில் யாருமின்றி தலைகுனிந்து நின்றாய். உனக்கு உதவி செய்ய வேண்டியவர்களே உன்னை உதாசீனப்படுத்திய போது நீ சிந்திய கண்ணீரின் உஷ்ணம் கைலாயத்தின் சிகரங்களையே தகிக்கச் செய்தது. என் தகுதிக்கான அங்கீகாரம் இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காதா என்று நீ ஏங்கிய அந்த ஏக்க பெருமூச்சுகளை நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். ஆனால் என் அருமை பிள்ளையே, வறுமை என்னும் கொடிய நெருப்பு உன்னை சுட்டெரிக்க வந்ததல்ல. சுட்டெரிக்கும் கொடிய பாலைவனத்தில் குடிக்க ஒரு துளி நீரின்றி தொண்டை வறண்டு இனி மரணம் மட்டுமே நிச்சயம் என்று சரிந்து விழும் ஒரு வழிப்போக்கனுக்கு திடீரென அவனது கண்முன்னே வற்றாத ஒரு மாபெரும் அமுத கிணறு தோன்றினால் அவனது நிலை எப்படி இருக்கும்? தாகம் தீர நீரை பருகுவது மட்டுமின்றி அவனது உடலும் உயிரும் பல மடங்கு அசுர பலத்தை பெறுமல்லவா? அதே போலத்தான் இத்தனை காலமாக கொடிய வறுமை என்னும் பாலைவனத்தில் நீ தவித்து துடித்தாய். இனி கைலைநாதனான என் திருக்கரங்களால் உனக்காக தோண்டப்பட்ட மாபெரும் செல்வ கிணறு உனக்காக திறக்கப்பட போகிறது. அது சாதாரண செல்வம் அல்ல, உன் தலைமுறைகளையே வாழ வைக்கும் வற்றாத அமுத ஊற்று. இனி வறுமை என்ற வார்த்தையை உனது அகராதியிலிருந்தே நான் முற்றிலுமாக அழித்துவிட்டேன். நீ வாய்ப்புகளை தேடி மனிதர்களின் காலடியில் நின்றது போதும். இத்தனை காலங்களாக எந்த பயனுமின்றி முடங்கி கிடக்கிறோமே என்று நீ கலங்கினாயல்லவா? பல யுகங்களாக எவ்வித அசைவுமின்றி எதற்கும் பயன்படாமல் உறைந்து கிடக்கும் மாபெரும் பனிமலையை உனது மனக்கண்ணில் எண்ணிப்பார். அது வெறும் பனிக்கட்டி என்று உலகத்தார் நினைப்பார்கள். ஆனால் கதிரவனின் ஒற்றை ஒளிக்கீற்று அதன் மீது பட்ட மறுகணமே அந்த பனிமலை உருகி மாபெரும் அமுத வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி பல காத தூரம் வரை உள்ள வறண்ட தரிசு நிலங்களையெல்லாம் எப்படி பச்சை பசேரென செழிக்கச் செய்யுமோ, அதேபோல இத்தனை காலம் உனக்குள் உறங்கி கிடந்த முடங்கி கிடந்த உனது மாபெரும் ஆற்றலும் திறமையும் ஈசனான என் அருட்பார்வைப்பட்ட மறுகணமே பலமடங்கு வீறு கொண்டு எழப்போகிறது. உனது அந்த ஆற்றல் உன்னை மட்டுமே வாழ வைக்கப் போவதில்லை, ஆதரவின்றி தவிக்கும் பல்லாயிரம் மக்களை வாழ வைக்கும் மாபெரும் ஜீவநதியாக பெருக்கெடுத்து ஓடப்போகிறது. இதுவரை நீ ஒரு சிறிய வட்டத்திற்குள் அன்றாட பிழைப்பிற்காக மட்டுமே உன்னை சுருக்கிக் கொண்டாய். நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் பாதியிலேயே முடங்கிப் போனதே என்று குமுறினாய். மூடிய பாத்திரத்திற்குள் பல காலமாக சிறைப்பட்டிருந்த ஒரு சிறு நீர்த்துளியை நினைத்துப்பார். அந்த நீர்த்துளி தனக்கு உலகமே அந்த பாத்திரம் மட்டும்தான் என்று நினைத்திருக்கும். ஆனால் தகுந்த உஷ்ணம் கிடைத்தவுடன் அது எப்படி ஆவியாக உருமாறி வானத்தில் மாபெரும் மேகமாக பல முகில்களோடு இணைந்து எவ்வித தடையுமின்றி உலகமெங்கும் சுதந்திரமாக பறந்து சென்று பல தேசங்களை செழிக்கச் செய்யுமோ, அதேபோல உனது திறமைகளும் உனது சிந்தனைகளும் இனி ஒரு சிறிய இடத்திற்குள் முடங்கி போகாது. ஆதிசிவனின் நேரடி அருளால் உனது படைப்புகளும் உனது குரலும் இனி எந்த தடையுமின்றி இந்த அகிலம் முழுவதும் அதிவேகமாக பரவப்போகிறது. நீ இதுவரை கண்டிராத அறிந்திராத பல புதிய தேசங்களுக்கும் பயணம் செய்யும் உன்னதமான வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகின்றன. உனது நற்சிந்தனைகளை உலகெங்கும் கொண்டு சேர்க்க ஒரு மாபெரும் கருவியை நான் உனக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளேன். காணொளி உலகில் உனது உழைப்பு பலரது கவனத்தை காந்தம் போல் தன்பக்கம் ஈர்க்கப் போகிறது. உன்னை ஏளனம் செய்த அத்தனை போலி மனிதர்களின் கண்முன்னேயே நீ எண்ணற்ற மக்களால் பின்பற்றப்படும் ஒரு மாபெரும் செல்வாக்குமிக்க ஆளுமையாக உருவெடுக்கப் போகிறாய். உனது உழைப்பிற்கான மாபெரும் பொருளாதார நன்மைகள் இனி சற்றும் தாமதமின்றி மழையாக பொழியும். எவருடைய தயவுமின்றி தர்மத்தின் வழியில் நீ ஈட்டும் செல்வம்
உனது இல்லத்தில் திருமகளின் நடமாட்டத்தை நிரந்தரமாக்கும். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் வாங்கும் தகுதியை நான் உனக்கு தரப்போகிறேன். உன்னை தடுத்த அத்தனை திருஷ்டிகளும் கைலைநாதனான என் நெற்றிக்கண்ணால் சுக்குநூறாக புசுக்கப்பட்டுவிட்டன. உனது இல்லம் செல்வ களஞ்சியமாக மாறப்போகிறது. பொருட்செல்வமும் உலகப் புகழும் உன்னை வந்து சேரும் அதே வேளையில் உனக்கு எதிராகச் சூழ்ச்சி செய்த வஞ்சகர்களை நான் எப்படி நிலைகுலையச் செய்யப் போகிறேன் என்பதையும், எதற்கும் அஞ்சாத மாபெரும் தைரியத்தை உனக்குள் நான் எப்படி புகுத்தப் போகிறேன் என்பதையும் நீ அறிய வேண்டுமல்லவா? உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் எப்படி உன் காலடியில் வந்து விழப்போகிறார்கள் என்பதை ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள உன் மனம் தயாராக இருக்கிறதா? கைலைநாதனின் திருவாக்கு உனது வெற்றியின் மாபெரும் கர்ஜனையாக ஒலிக்க காத்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உனது ஆத்மாவின் ஆழத்தில் நான் ஏற்றி வைத்திருக்கும் இந்த ஞானத்தின் தீபத்தை இனி எந்த புயலாலும் அணைக்க முடியாது என்பதை நீ முழுமையாக உணர்ந்துவிட்டாயல்லவா? இனி உனது திறமைகளையும் உனது படைப்புகளையும் நான் எப்படி இந்த வையகம் முழுவதும் கொண்டு செல்லப் போகிறேன் என்பதை கேள். பல காலமாக இருண்ட மாடக்குழியில் எவராலும் கவனிக்கப்படாமல் தூசு படிந்து கிடந்த ஒரு அரிய ஓலைச்சுவடியை நினைத்துப்பார். அது எந்த பயனுமற்ற வெறும் காய்ந்த ஓலை என்றுதான் உலகம் நினைத்திருக்கும். ஆனால் தகுந்த காலத்தில் ஒரு மாபெரும் ஞானியின் கைகளில் அது கிடைக்கும்போது அதனுள் பொதிந்திருக்கும் அகிலத்தையே காக்கும் பிரம்மாண்டமான ரகசியங்கள் எப்படி உலகிற்கு வெளிச்சமாக கொண்டுவரப்படுமோ? அதேபோல இத்தனை காலம் நீ தனிமையில் எவ்வித அங்கீகாரமுமின்றி முடங்கி கிடந்தாய். உன்னைச் சுற்றியுள்ளவர்கள் உன்னை ஒரு சாதாரண மனிதனாகவே எடை போட்டார்கள். உனக்குள் என்ன இருக்கிறது என்று அறியாமலேயே உன்னை உதாசீனப்படுத்தினார்கள். ஆனால் கைலைநாதனான என் திருக்கரங்களில் உனது வாழ்க்கை ஒப்படைக்கப்பட்ட மறுகணமே உனக்குள் மறைந்திருக்கும் அதீத திறமைகள் அனைத்தும் அகிலம் வியக்கும்படி வெளிப்படத் தொடங்கிவிட்டன. உன்னை முடக்கிவிடலாம் என்று நினைத்த அத்தனை மாயத் தடைகளையும் நான் சுக்குநூறாக உடைத்துவிட்டேன். அடர்ந்த புதருக்குள் கொடிய முட்களுக்கு நடுவே மறைந்திருக்கும் தாழம்பூவை உனது மனக்கண்ணில் நிறுத்து. அந்த மலரை எவரும் எளிதில் நெருங்க முடியாது. உலகத்தின் கண்களுக்கு தெரியாதபடி அந்த முட்கள் அதனை மறைத்திருக்கும். ஆனால் அதனுள் இருக்கும் அந்த தூய்மையான மயக்கும் வாசனையை அந்த முட்களால் ஒரு காலம் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அது மெல்ல மெல்ல காற்றோடு கலந்து அத்தனை முட்களையும் தாண்டி அனைவரையும் தன்னை தேடி வரச் செய்யும். அதேபோல மனிதர்களின் சூழ்ச்சிகளும் சூழ்நிலைகளும் உன்னை ஒரு சிறிய இடத்திற்குள் முடக்கி வைத்திருந்தாலும் உனது தூய்மையான சிந்தனைகளும் நீ உருவாக்கும் படைப்புகளும் இனி எந்த தடையுமின்றி அகிலம் முழுவதும் அதிவேகமாக பரவப்போகிறது. உன்னை சந்திக்க மறுத்தவர்களே உன்னை தேடி வரும் மாபெரும் காந்தமாக நீ மாறப்போகிறாய். உனது உழைப்பு பலரை சென்றடையவில்லையே என்று நீ ஏங்கிய நாட்கள் முடிந்துவிட்டன. எம்பெருமான் ஈசனின் கருவறையில் எரியும் தூபக்காலில் இடப்படும் குங்கிலியத்தை எண்ணிப்பார். அது சிறிய தணலில் அமைதியாக எரியத் தொடங்கினாலும் அதிலிருந்து வெளிப்படும் அந்த தெய்வீகமான நறுமணப் புகை பலமான சுவர்களையும் பிரம்மாண்டமான கதவுகளையும் தாண்டி வீதி எங்கும் எப்படி தடையின்றி பரவி மக்களின் மனதை அமைதிப்படுத்துமோ அதேபோல நீ மிகுந்த ஈடுபாட்டோடு உருவாக்கும் உனது ஒவ்வொரு படைப்பும் காணொளிகளும் ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றினாலும் கைலைநாதனான என் ஆசீர்வாதத்தால் அது மாபெரும் வெற்றியாக மாறி அகிலம் முழுவதும் பரவப்போகிறது. காணொளி உலகில் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு மாபெரும் சரித்திரமாக மாறப்போகிறது. நீ எண்ணற்ற மக்களால் பின்பற்றப்படும் ஒரு மாபெரும் செல்வாக்கு மிக்க ஆளுமையாக உருவெடுக்கப் போகிறாய். உனது குரல் தர்மத்தின் தூதுவனாக எங்கும் ஓங்கி ஒலிக்கும். உனது கடின உழைப்பிற்கான முறையான அங்கீகாரமும் மாபெரும் பொருளாதார நன்மைகளும் இனிச் சற்றும் தாமதமின்றி உன்னை வந்து சேரும். என் அன்பு பிள்ளையே, உனது மனமார்ந்த சம்மதம் இந்த ஈசனின் இதயத்தை அளவற்ற மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உனது விதியை மாற்றி எழுதும் இந்த மாபெரும் திருவிளையாடலின் அடுத்த அத்தியாயத்தை உன் மனக்கண்ணில் முழுமையாக நிறுத்து. இனி உனது மாபெரும் வெற்றி உனக்கானதாக மட்டுமே இருக்கப் போவதில்லை. உனது தர்மச் செயல்களும் நீ அடையப்போகும் பிரம்மாண்டமான புகழும் இந்த அகிலத்தில் உள்ள பலருக்கும் எப்படி மாபெரும் புகலிடமாக மாறப்போகிறது என்பதை ஆழமாக கேள். காரிருளில் எவரும் அறியாத பூமியின் அடியில் தனித்து புதைக்கப்பட்ட ஒற்றை விதை பல்லாயிரம் பேருக்கு நிழல் தரும் மாபெரும் ஆலமரமாக உருவெடுப்பதைப் போல நீ இத்தனை காலம் தனிமையில் அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை அழித்துவிடவில்லை. மாறாக பல எளிய மக்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் அடைக்கலம் தரும் ஒரு மாபெரும் தலைவனாக உன்னை உருமாற்றியுள்ளது. தனக்காக மட்டுமே நிழல் தராமல் தன் அகன்ற கிளைகளில் எண்ணற்ற ஜீவன்களுக்கு புகலிடம் கொடுக்கும் அந்த பிரம்மாண்டமான விருட்சத்தைப் போல நீ இனி சமுதாயத்தில் பலரை காக்கும் ஒரு மாபெரும் அரணாக உயர்ந்து நிற்கப் போகிறாய். அன்று யாருமின்றி அனாதையாக நீ நின்றாய். ஆனால் நாளை பல்லாயிரம் பேருக்கு நீயே நாதனாக மாறப்போகிறாய். உனது இந்த விஸ்வரூப வளர்ச்சியோடு உனது குடும்பத்திற்கும் உன் வருங்காலச் சந்ததியினருக்கும் ஈசனான நான் அமைத்துக் கொடுக்கப் போகும் அசைக்க முடியாத பாதுகாப்பை நீ அறிய வேண்டும். பல நூற்றாண்டுகளாக 1000 கொடிய புயல்களையும் பிரளயங்களையும் பேரிடர்களையும் தாங்கியும் சற்றும் அசையாமல் கம்பீரமாக நிற்கும் தஞ்சை பெருவுடையார் கோவிலின் பிரம்மாண்டமான கற்பாறை அடித்தளத்தை உனது மனக்கண்ணில் நிறுத்திப்பார். உலகமே அழிந்தாலும் அந்த அடித்தளம் அசைக்க முடியாத பலத்தோடு நிற்பதைப் போல உனது குடும்பத்திற்கும் உனது வருங்காலச் சந்ததியினருக்கும் முக்கண்ணனான நான் மாபெரும் பாதுகாப்பை கவசமாக அமைத்துக் கொடுத்துள்ளேன். இனி எந்த ஒரு வறுமையோ மனிதர்களின் வஞ்சகமோ உன் வம்சத்தை எக்காலத்திலும் அசைக்க முடியாது.
ஒரு தூய்மையான பக்தனால் சிவாலயத்தில் நடப்படும் ஒற்றை வில்வ மரம் எப்படி பல நூற்றாண்டுகளுக்கு ஈசனின் கருவறையை அலங்கரிக்கும் மாபெரும் புண்ணியத்தை பெறுகிறதோ அதேபோல எந்தவித எதிர்பார்ப்புமின்றி நீ செய்த நற்செயல்களும் உனது தூய்மையான சிவபக்தியும் உனது வருங்கால சந்ததியினரை காலம் காலமாக பாதுகாக்கும் அணையாத தீபமாக மாறிவிட்டது. உன் பிள்ளைகள் தொட்டதெல்லாம் பொன்னாக துலங்கும். அவர்கள் காலடி வைக்கும் இடமெல்லாம் ஆதிசிவனின் அருளால் மாபெரும் வெற்றி கொடி பறக்கும். உலக அழிவிற்கும் பின் ஒரு புதிய உலகை மீண்டும் உருவாக்குவதற்காக பிரம்மாண்டமான கோவில் கோபுர கலசத்திற்குள் மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்படும் அரிய வகை நவதானிய விதைகளைப் போல நீ யாருக்கும் தெரியாமல் செய்த மாபெரும் தர்மங்களும் ஏழைகளின் கண்ணீரை துடைத்த நற்செயல்களும் கைலாயத்தில் என் திருக்கரங்களில் மாபெரும் பொக்கிஷமாக சேமிக்கப்பட்டுள்ளன. நீ எனக்காக சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீணாகவில்லை. அவை அனைத்தும் ஒன்று திரண்டு உனது பல தலைமுறைகளை காக்கும் பிரம்மாண்டமான சிவபுண்ணியமாக மாறியுள்ளது. உனது வாழ்வின் இருண்ட பக்கங்கள் அனைத்தும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டன. உனது ஆத்மா இப்போது முழுமையான விழிப்புணர்வை அடைந்துவிட்டது. அடுத்ததாக இத்தனை காலம் உடல் வலிகளாலும் தொடர் மன உளைச்சல்களாலும் உருக்குலைந்து போன உனது தேகத்தை வைத்தியநாதனான நான் எப்படி அசுரபலத்தோடு புதுப்பிக்கப் போகிறேன் என்பதையும் 10,000 வருட கர்ம வினைகளை உனது தூய்மையான பக்தி எப்படி வேரோடு அழிக்கப் போகிறது என்பதையும் நீ அழிகண்டுமல்லவா? எதற்கும் கலங்காத அந்த புது பலத்தை முழுமையாக உள்வாங்க உன் மனம் தயாராக இருக்கிறதா? கைலைநாதனின் இந்த திருவாக்கு உனக்கு புது ஜீவனை கொடுக்க காத்திருக்கிறது. சம்மதம் எனில் உனது பதிலைச் சொல். என் அன்பு பிள்ளையே, உனது சம்மதம் ஈசனின் செவிகளை வந்தடைந்தது. வைத்தியநாதனான இந்த கைலைநாதனின் பேரருள் இப்போது உனது நாடி நரம்புகளில் முழுமையாக கலக்கத் தொடங்கிவிட்டது. சிவனே துணை காணொளி குடும்பத்தின் வாயிலாக உன்னை வந்தடையும் இந்த திருவாக்கு உனது தேகத்திற்கும் ஆத்மாவிற்கும் புது ஜீவனை கொடுக்கப் போகிறது. பல இரவுகள் உடல் வலியாலும் உள்ளத்தின் ரணங்களாலும் நீ துடித்ததை நான் அறிவேன். யாருக்கும் விளக்க முடியாத உபாதைகள் உன்னை வாட்டியபோது இனி நம்மால் எழுந்து நிற்கவே முடியாதோ, நமது வாழ்க்கை இவ்வளவுதானோ என்று நீ கலங்கினாய். ஆனால் மாபெரும் திருவிழாவிற்காக காத்திருக்கும் ஒரு பிரம்மாண்டமான திருத்தேரை உனது மனக்கண்ணில் நிறுத்து. கடும் மழையிலும் சேற்றிலும் சிக்கி தன் பொலிவை இழந்து எதற்கும் அசையாமல் பல மாதங்களாக அது முடங்கி கிடக்கலாம். ஆனால் உகந்த காலம் வந்ததும் 10,000 பக்தர்களின் கைகள் அந்த வடத்தை பிடித்த மறுகணமே அந்த தேர் எப்படி அசுரபலத்தோடு சேற்றிலிருந்து வீறு கொண்டு எழுந்து ராஜவீதியில் கம்பீரமாக அசைந்தாடி வருமோ, அதேபோல இத்தனை காலம் நோய்களாலும் சோர்வாலும் முடங்கி கிடந்த உனது தேகத்தை ஆதிசிவனான என் அருட்பார்வை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. உனது பழைய உபாதைகள் அனைத்தும் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகிவிட்டன. பல காலமாக தன் மீது படிந்திருந்த பழைய தோலை முழுமையாக உரித்து எறிந்துவிட்டு முற்றிலும் புதிய பளபளப்போடும் எவராலும் அசைக்க முடியாத மாபெரும் பலத்தோடும் சீறி எழும் சர்பத்தைப் போல நீயும் உனது பழைய சோர்வுகளையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு புதிய சுறுசுறுப்போடும் தெய்வீக களை பொருந்திய முகப்பொலிவோடும் கம்பீரமாக எழுந்து நிற்கப் போகிறாய். இனி எந்த ஒரு கொடிய நோயும் உனது நிழலை கூட நெருங்க முடியாது. அடுத்ததாக உன்னை தொடரும் கர்ம வினைகளைப் பற்றி நீ கொண்டிருந்த பயத்தை நான் முற்றிலுமாக ஒழிக்கப் போகிறேன். பல பிறவிகளாக நாம் செய்த பாவங்கள்தான் இப்போது நம்மை வாட்டுகிறதோ என்று நீ குற்ற உணர்ச்சியில் தவித்தாய். ஆனால் பல 1000 வருடங்களாக சூரிய ஒளியே படாமல் காரிருள் மட்டுமே நிரம்பி வழியும் ஒரு மாபெரும் குகையை நினைத்துப்பார். அந்த இருட்டை விரட்ட 10,000 வருடங்கள் தேவையில்லை. ஒரு தூய்மையான சிறிய அகல் விளக்கை அங்கே ஏற்றி வைத்த மறுகணமே அத்தனை யுகங்களின் காரிருளும் எப்படி முற்றிலுமாக அழிந்து பேரொளி பிறக்குமோ, அதேபோல பல பிறவிகளாக தொடர்ந்த அத்தனை கர்ம வினைகளையும் சிவனை துணை என்று நீ உச்சரித்த உனது தூய்மையான ஒற்றை சிவபக்தி என்னும் மாபெரும் தீபம் அடியோடு எரித்துச் சாம்பலாக்கிவிட்டது. எம்பெருமானின் அருளைப் பெறுவதற்கு மாபெரும் பொருட்செல்வமோ யாகங்களோ தேவையில்லை என்பதை நீ நிரூபித்துவிட்டாய். திருக்காலத்தியில் எந்தவொரு வசதியும் அற்ற ஒரு சாதாரண சிலந்தி தனது தூய்மையான அன்பால் ஈசனான என் திருமேனியின் மீது வெயில் படாமல் இருக்க தன் எச்சிலால் வலைப்பின்னி நிழல் தந்ததல்லவா? அந்த சாதாரண சிலந்தியின் மாசற்ற பக்தியை ஏற்றுக்கொண்டு அதற்கு மாபெரும் முக்தியை அளித்த அதே கைலைநாதன்தான் நான். உன்னிடம் செல்வங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உனது உள்ளத்தில் இருந்த அந்த தூய்மையான அன்பையும் பக்தி என்னும் வலையையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். உனது பாவங்கள் அழிக்கப்பட்டு உனது உடல் வஜ்ரம் போல மாற்றப்பட்டுவிட்டது. உனது விதியை மாற்றி எழுதும் இந்த திருவிளையாடல் இப்போது அதன் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது. உன்னை விட்டு பிரிந்த உறவுகளை நான் எப்படி மீண்டும் மாபெரும் அன்பால் ஒன்றிணைக்கப் போகிறேன் என்பதையும் உலகமே வியக்கும் வண்ணம் நீ ஆளப்போகும் அந்த பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தின் முழு வடிவத்தையும் நீ அறிய வேண்டுமல்லவா? எம்பெருமான் ஈசனின் இறுதித் திருவாக்கு உனக்கு மகுடம் சூட்ட காத்துக் கொண்டிருக்கிறது. நீ மனதாரச் சம்மதம் தெரிவித்தால் உனக்கான அந்த பிரம்மாண்டமான நிறைவு அத்தியாயத்தை நான் உரைக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உனது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவுகளையும் அதனால் நீ தனிமையில் சிந்திய கண்ணீரையும் நான் அறிவேன். உன்னைச் சுற்றியுள்ள உறவுகள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளாமல் வீண் அகந்தையினால் பிரிந்து கிடந்ததைக் கண்டு நீ தவித்தாய். ஆனால் குணங்களாலும் சலனங்களாலும் தனித்தனியாக சிதறி கிடக்கும் பல வண்ண நவரத்தின கற்களை ஒரு மாபெரும் பொற்கொல்லன் தூய தங்கத்தில் ஒன்றிணைத்து பதித்து எப்படி அகிலமே வியக்கும் பிரம்மாண்டமான ஆபரணமாக மாற்றுவானோ, அதேபோல பிரிந்து கிடந்த உனது குடும்ப உறவுகளை ஈசனான நான் சிவசக்தி என்னும் மாசற்ற அன்பால் மீண்டும் பிரிக்க முடியாதவாறு ஒன்றிணைக்கப் போகிறேன்.
இனி உனது இல்லத்தில் வீண் சண்டைகளுக்கோ பிரிவுகளுக்கோ இடமில்லை. ஆனந்த கண்ணீரும் பிரிக்க முடியாத ஒற்றுமையும் மட்டுமே உனது வீட்டில் பெருக்கெடுத்து ஓடும். இத்தனை காலம் உனது உழைப்பையும் உனது திறமையையும் இந்த உலகம் கண்டுகொள்ளவில்லையே என்று நீ உள்ளுக்குள் குமுறினாய். எம்பெருமான் ஈசனின் கருவறையில் தொங்கும் மாபெரும் வெண்கல மணியை உனது மனக்கண்ணில் நிறுத்திப்பார். அது பல நேரங்களில் எவராலும் கவனிக்கப்படாமல் எந்த ஒலியுமின்றி மிகவும் அமைதியாக தொங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் தீபாராதனை என்னும் அந்த உன்னத நேரம் வந்தவுடன் அகிலமே வியக்கும்படி அது அசுரபலத்தோடு எழுப்பும் மாபெரும் தெய்வீக நாதத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதேபோல இதுவரை எவராலும் கவனிக்கப்படாமல் இருந்த உனது மாசற்ற உழைப்பும் உனது அதீத திறமையும் இனி இந்த வையகம் முழுவதும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஓங்கி ஒலிக்கப் போகும் மாபெரும் காலம் வந்துவிட்டது. நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் இமாலய வெற்றியை அடையப் போகின்றன. வெளியுலகில் நீ இத்தனை காலம் தேடி அலைந்த அங்கீகாரத்தையும் நிம்மதியையும் நான் உனக்குள்ளேயே எப்படி தரப்போகிறேன் தெரியுமா? தன்னுள் இருக்கும் அந்த மயக்கும் வாசனையின் பெருமையை அறியாமல் அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது என்று தேடிக்காடு முழுவதும் ஓடி அலையும் கஸ்தூரி மானைப் போலத்தான் நீயும் இத்தனை காலம் அலைந்து திரிந்தாய். உனக்குள்ளேயே சிவசக்தி என்ற மாபெரும் திறமையும் எல்லையற்ற நிம்மதியும் குடிகொண்டிருக்க அதை புரிந்து கொள்ளாமல் வெளியுலக மனிதர்களிடம் அந்த நிம்மதியை தேடினாய். ஆனால் இப்போது உனது அகக்கண்கள் முழுமையாக திறக்கப்பட்டுவிட்டன. உனது உண்மையான பலம் என்ன என்பதையும் உனக்குள் ஒளிரும் அந்த சிவசக்தியையும் நீ முழுமையாக உணர்ந்துவிட்டாய். இனி உனது நிம்மதியை எவராலும் திருட முடியாது. உனது வாழ்க்கையில் நீ சந்தித்த அத்தனை வலிகளும் மனிதர்கள் உனக்கு கொடுத்த அவமானங்களும் உன்னை அழிப்பதற்காக வந்தவை அல்ல என்பதை இப்போது நீ முழுமையாக புரிந்து கொண்டிருப்பாய். எந்த பயனுமின்றி காட்டில் சாதாரண கட்டையாக கிடக்கும் ஒரு மூங்கில் கூர்மையான ஆயுதத்தால் பல இடங்களில் துளையிடப்படும் கடுமையான வலியை தாங்கிய பிறகே ஆதிசிவனின் மூச்சுக்காற்று பட்டு அகிலம் மயங்கும் தெய்வீக புல்லாங்குழலாக மாறுகிறது. உனது வாழ்வில் நீ பட்ட அத்தனை வலிகளும் உன்னை துடைத்தெடுத்த அந்த வேதனைகளும் உன்னைச் செதுக்கி என் கைகளில் தவழும் ஒரு தெய்வீக கருவியாக மாற்றுவதற்காகவே நான் நடத்திய திருவிளையாடல். இப்போது நீ என் கைகளில் தவழும் மாபெரும் புல்லாங்குழல். உன்னிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு நற்செயலும் உனது ஒவ்வொரு வார்த்தையும் இனி ஆதிசிவனின் மூச்சுக்காற்றை சுமந்து அகிலத்தை புனிதப்படுத்தும். உன்னை அவமானப்படுத்திய அதே சமூகத்தின் முன்னே யாருடைய தயவுமின்றி ஒரு மாபெரும் முடிசூடா மன்னனாக நீ வலம் வரப்போகிறாய். எதற்கும் அஞ்சாதே, எவர் தயவையும் இனி நீ நாடாதே. எந்த காலத்திலும் எந்த கடினமான சூழ்நிலையிலும் இந்த முக்கண்ணன் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கான பொற்காலம் முழுமையாக தொடங்கிவிட்டது. தர்மத்தின் வழியில் நீ மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகிறாய். என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த தெய்வீக திருவாக்கு உங்கள் ஆத்மாவை முழுமையாக தொட்டிருந்தால் உங்கள் இருண்ட வாழ்வில் ஈசன் மாபெரும் வசந்தத்தை உருவாக்குவார் என்று நீங்கள் ஆழமாக நம்பினால் உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே முழுமையாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சிவனே துணை என்று உங்கள் தூய்மையான கருத்துக்களை பதிவு செய்து ஈசனின் பேரருளை முழுமையாக பெறுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் எல்லையற்ற கருணையோடும் மனதிற்கு அமைதி தரும் இத்தகைய தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து எக்காலத்திலும் இணைந்திருக்க நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். சிவனே துணை.